vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, innovate, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. Welcome to the show. I'm BC Boram, Mr. Afonso. Welcome back to my channel. So I believe this is the final movie of this entire franchise. Mission Impossible starring நம்ம Tom Cruise sir அவர்கள். Okay, ஒரு உண்மையை வந்துட்டு நான் ஒத்துக்கணும்னா இதுவரைக்கும் நான் எந்த Mission Impossible பார்த்தது இல்ல. கொஞ்சம் பார்த்திருக்கேன். அந்த புர்ஜ் கலீஃபா எல்லாம் கிடுகிடுன்னு ஓடிட்டு இருப்பாரு. அப்புறமே இப்படி வந்தெல்லாம் டமானே கண்ணாடி டிஸ்ல உள்ள வருவாரு. அந்த மாதிரி சில சீன்ஸ், சில விஷுவல்ஸ் அங்கங்கே பார்த்திருக்கேன். பட் ஆனா ஒரு படத்தையும் நான் முழுசா பார்த்தது இல்ல. The Final Reckoningனா இதான் கடைசி படம்னு நினைக்கிறேன். மொத்தமா 7 படம் நினைக்கிறேன். பட் கடைசி பார்ட், கடைசி 7வது படம் மட்டும் 2 பார்ட்டா பண்ணிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங்னு சொல்லிக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் இந்த மனுஷனோட வயசுக்கும் அந்த மனுஷன் பண்ற ஸ்டன்ஸுக்கும் சரியல் சின்ன வயசுல அந்த ஆட்டம் போட்டாரு. அவன் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இதாக பாப்பா இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்றாரு. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயிலர் தான் நினைக்கிறாரு. எங்க போய் அந்த மலை மேல இருந்து கீழே எல்லாம் குதிப்பாரு. மனுஷனாடா நீலாம் வேற மாதிரி சில ஸ்டன்ஸ்ல பண்ணிருப்பாரு. ஸோ இதுல என்ன ஸ்டன்ஸ் பண்ணி வச்சிருப்பாருன்னு பாக்குறதுக்கு நான் செம கியூரியஸா இருக்கேன். டீசர் ட்ரெயிலர்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா டீசரா ட்ரெயிலரா தெரியல. ஆனா இன்னொன்னு வருங்கிற மாதிரி தோணுது. ஒஃபிஷியல் ட்ரெயிலருங்கிற மாதிரி ஒன்று வருங்கிற மாதிரி தோணுது. இப்போதைக்கு இதுல என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம்னு சொல்றேன். நான் முடிஞ்சா எல்லா படத்தையும் பார்த்து ரியாக்ஷன் வீடியோஸ் மாதிரி பண்ணலாங்கிற ஐடியா இருக்கு. ரியாக்ஷன் வீடியோஸ் மாதிரி பண்ணலாமா இல்லையாங்க நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஏதோ கனெக்ட் பண்ணிக்க முடியலன்னா மன்னிச்சு ரீசன் சொல்லிட்டு இது என்ன பண்றாங்கன்னு பார்த்து சொல்ல. பட் போற மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 1 lakh கிட்ட ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். டக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு let's get started with Mission Impossible The Final Reckoning trailer. Here we go. Wait a minute. Here we go. Wow, nice shot. Our lives are not defined by any one action. Nice shot. Whoa. Our lives are the sum of our choices. True. A beautiful shot. Everything you were, everything you've done has come to this. Wow. When the need for certainty is absolute and the odds are deemed impossible, the mission falls to him. Should he choose to accept? Goosebumps, Radhe. Every life you tried to save, you gambled millions more. And now the fate of every living soul on earth is your responsibility. Wow. Music very pattern, isn't it? Refuse to sacrifice the ones you hold close. Wow. Wow. I'm sorry. Always been on the right side, brother. Wow. I have no regrets. Neither should you. ஆரம்பிச்சிட்டாரா நம்ம மச்சான். யோ. I need you to trust me. One last time. ஓகே, டைம் இருக்கு. அப்போ எல்லா படத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் ரியாக்ஷன் பண்ணுறோம். வேற லெவலில் ஏதோ சம்பவம் மாட்டி என்னோட கூஸ் பம்ப்ஸ் மியூசிக் யாரா போட மாட்டானுங்களே. எனக்கு இன்ஃபர்மேஷனே போட மாட்டானுங்க, அந்த எதுவுமே போட மாட்டானுங்க. எனக்கு இந்த விஷுவல்ஸ் ஒரு பக்கம் எடுத்தோடனே அந்த பேட்டர்ன் ஒன்று பிளாக் அவுட் வச்சிருமா டேம். அதாவது ஒரு 4-5 சீக்வன்ஸ்ன்னு காட்டிட்டானுங்க. ஏதோ ஒரு ஐஸ் கிட்ட ஏதோ சீக்வன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு சப்மெரின் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளைட்ஸ் 2 பறக்குது. அதுக்கு என்ன பைப்ளேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அந்த பிங்க் கலரோ அந்த ரெட் கலரோ அந்த எல்லோ கலர் மாதிரி பறந்துருச்சு அது. ஸோ பேசிக்கலி ஐஸ் கிட்ட ஒரு இடம் இருக்குது, தண்ணிக்குள்ள இடம் இருக்குது, ஃப்ளைட்டில் ஒரு விஷயம் நடக்குது. அப்படிங்கிற மாதிரி 3-4 விஷுவலில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எடுத்த உடனே. ஸோ இந்த சரௌண்டிங்குள்ளே தான் மேஜர் ஷாட்ஸ் போச்சு. பட் வாட் பிரில்லியன்ட் விஷுவல்ஸ். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த மனுஷன் அப்படியே தண்ணிக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தாலும் இப்படியே அந்த இங்கே காட்டுற நான் ஏன் இப்படி வளைஞ்சுக்கு ஒரு ஃப்ளோவில் ஒரு இன்வால்மெண்ட் வந்துருச்சா நம்ம அப்படியே அந்த நான் அப்படி கேரக்டராகவே மாறி இருந்த மாதிரி சில வேலைகள் பண்ணுறேன். That shot was beautiful.
அப்படியே ப்ளூ அந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூவும் ஒரு மாதிரி இல்லை டார்க் ப்ளூ மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கரெக்டாக எங்கே அந்த விஷயம் அந்த இது ஆகிற எங்கே அது நிமிஷம் எங்கேடா அது. ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். அந்த தான் ஆமாம், இந்த பக்கம் வந்து அந்த ஐஸ்பர்க்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்து வாட் அ லவ்லி ஷாட். என்ன பண்ணியிருக்காங்க தண்ணி இந்த பக்கமா, என்னடா இது எக்ஸ்ட்ரானரி ஷாட் இது ஒன்று. அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் தொங்க ஆரம்பிச்சார் அந்த மனுஷன் மறுபடியும் அதை வச்சு தொங்குறது பறக்கிறது. ஓ மை காட், திஸ் மேன் இஸ் கிரேசி. அந்த மனுஷன் ஓடுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாருங்க. சும்மாலாம் அது ஸ்பீட் அப்லாம் பண்ணல. அந்த மனுஷன் காற்றை கிழிச்சிட்டு ஓடுறதுக்கு அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு அந்த மனுஷன். The way he's just running, that is like intense to watch. அதுக்கப்புறம் சப்மரீன் சீக்வன்சஸ் 2-3 வந்துச்சு. அந்த இடம் பயங்கரமாக இருந்துச்சு. என்டையர் வேர்ல்டோட ஃபேட்டே உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து முடியல. பட் ஆனால் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இட் ஹேஸ் டு கோ டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வந்து அந்த இடம் சுருந்துருச்சு. மியூசிக் அப்படியே ஒரு மாதிரி பில்ட் ஆகுது, ஒரு மாதிரி பில்ட் ஆகி டக்கடன்னு வந்து ஒரு இடத்துல அப்படி இடிக்குது. வேற எனக்குலாம் அப்படி சிலுத்துருச்சு. எனக்கு அதான் சொல்லலை, படம் எதுவும் நான் பார்த்தது இல்லைனாலும் அந்த டைலாக்ஸ் புரியுதுல, அந்த டைலாக்ஸ் புரியுது, அந்த விஷுவல்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த மியூசிக் ஒரு மாதிரி பில்ட் பண்ணுது, அது இவர்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த போராட்டத்தில் நீ உனக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு இழக்க வேண்டியது வரலாங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் வரும்போது இது யார் இந்த கேரக்டர்ஸ்லாம் யாருன்னு தெரியல. மேபி நம்ம ஒவ்வொரு பார்ட்டு வந்தால் புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எல்லா கேரக்டர்ஸும். But whatever said and done, I just love the way this entire thing turned out to be. எனக்கு வந்துட்டு அந்த டைலாக்ஸ் ரொம்ப பிடிச்சிது. the way it was presented பயங்கரமாக பிடிச்சிது. அந்த எடிட்டிங்லேயே அந்த ஸ்டார்டிங்கில் செட் பண்ண பேட்டர்ன் பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிது. அண்ட் தென் இந்த மனுஷன் வேறங்க, இந்த மனுஷன்லாம் சைக்கோங்க. அந்த நடிப்பு அதாவது பாசிட்டிவாக சொல்கிறேன். இந்த மனுஷன் வாட் எவர் டிட் ஹியர் வாஸ் அமேசிங். அண்ட் எங்கே எதை நோக்கி போகுது என்ன நடக்க போகுதுன்னு இல்லை, யூ ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற சொல்லும்போது அப்படி சுருல வேறு மாதிரி. ஸோ ஐயோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் முடிய போகுதா மே மாதம், நம்ம பர்த்டே மாதம். ஓகே யா சார். அந்த விஷுவல்ஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் தான். மறுபடியும் சொன்னல, எந்த இதுவும் போடல, எதுவுமே போடல. ஏதோச்சும் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாலும் யாரையோச்சும் பாராட்டலாம், பேர் சொல்லி. பட் மொத்தம் பாராட்டலாம். விஷுவல்ஸ் வேர் ஸ்டன்னிங், மியூசிக் வாஸ் ஸ்டன்னிங், த டைலாக்ஸ் வேர் ஸ்டன்னிங், த ப்ரெமிஸ் லுக்ஸ் ஸ்டன்னிங். அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி குபுக்குன்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எவ்ரி குட் திங் ஹேஸ் டு கம் டு an end இல்லையா. ஸோ அந்த மாதிரி முடிய போது ஒரு பக்கம் குபுக்குன்னு இருந்தாலும் என்னமோ வேறு லெவல் சம்பவத்தில் முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு மாதிரி தோணுது. அண்ட் ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். ஐ ஜஸ்ட் அப்சல்யூட்லி லவ்ட் வாட் ஐ saw here. Loved it. அண்ட் ஐ திங்க் இதை நான் எனக்கு பார்க்காத இருக்கு. இது பார்க்கும்போது ஜிவ்வுங்கிறதுனா நீங்களாம் மொத்த சீரிஸ் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சுங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ஹை செட் தட் ஐ எம் ஜஸ்ட் த்ரில்ட் ஃபார் திஸ். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்னும் 1-2 ட்ரெய்லர் வருங்க. டீசர் ட்ரெய்லரே இவ்வளோ பெருசு 2 minutes விட்டாங்க. ட்ரெய்லர் 1 அண்ட் ஃபைனல் ட்ரெய்லர்னு ஒன்று ட்ரெய்லர்னு விடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரெய்லர் மாதிரி விடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய விஷயம் நம்மளுக்கு இன்னும் ரியாக்ட் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி மேக்குள்ளே எப்படியோ வச்சு நான் காம்பன்சேட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து அந்த முடிஞ்ச ரியாக்ஷன் வீடியோவை பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போதைக்கு இது முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் மை ரியாக்ஷன் ஃபார் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் டீசர் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் எனக்கு அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்க. நன்றி, கூடிய சீக்கிரம் சிந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.